மஹிந்த ராஜபக்சவுக்கு லஞ்சம் வழங்கியதாக நீதிமன்றத்தில் தெரிவிப்பு. வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏப்ரல் 10 விவாதம். புத்தாண்டில் ஒரு கடுமையான பிரச்சனையிலும் நாட்டின் நெருக்கடி குறித்து அரசை கடுமையாக சாடிய சஜித். நாட்டில் நிதி நெருக்கடி இல்லை. 2022 நெருக்கடியுடன் தற்போதைய நிலையை ஒப்பிட வேண்டாம். அமைச்சர் அனில் ஜெயந்த். குவைத்தின் பிரதான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆளில்லா வானூர்தி தாக்குதல். புதிய அணி தலைவரை அறிவித்த SRH. கட்டார் நாட்டின் இளவரசர் ஷேக் தமீன் பின் ஹமத் அல்தானிக்கும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையில் தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கட்டாரின் தற்போதைய நிலைமை குறித்து இதன்போது ஜனாதிபதி விசாரித்ததோடு கட்டார் மற்றும் பிராந்தியத்தின் ஏனைய நாடுகளுக்கு எதிராக தொடரும் ஆக்கிரமிப்பின் பின்னணியில் இலங்கையின் ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலை கட்டாரில் உள்ள இலங்கை சமூகத்தினரின் நல்வாழ்வு குறித்து கட்டார் இளவரசர் ஜனாதிபதிக்கு உறுதியளித்துள்ளார். தனது எல்லைக்குள் வசிக்கும் அனைவர் மீதும் அரசு அக்கறையும் கவலையும் கொண்டுள்ளது என கட்டார் இளவரசர் கூறியுள்ளார். ராணுவ மோதல் அதிகரிப்பு மற்றும் அதன் நேரடி விளைவுகளால் எரிசக்தி துறை மற்றும் விநியோக சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் உள்ளிட்ட பிராந்தியம் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் இருவருக்கும் இடையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. சர்வதேச ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பின் மூலம் இந்த சவால்களை எதிர்கொள்வதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். அசாதாரண சூழ்நிலைகள் மற்றும் தற்போதைய சவால்கள் இருந்த போதிலும் ஒரு நம்பகமான எரிசக்தி பங்காளராக தமது பங்கிற்கு கட்டார் கொண்டுள்ள அசைக்க முடியாத உறுதிப்பாட்டையும் எரிசக்தி விநியோகத்தின் தொடர்ச்சியையும் குறைப்பதையும் உறுதி செய்வதில் அதன் அர்ப்பணிப்பையும் கட்டார் இளவரசர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் பதற்றம் அதிகரிப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்தவும் பதட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. ராஜதந்திர தீர்வுகள் மூலம் பிராந்தியத்தில் பாதுகாப்பையும் ஸ்திரத்தன்மையையும் வலுப்படுத்தும் சர்வதேச மற்றும் பிராந்திய முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை கட்டார் இளவரசரும் இலங்கை ஜனாதிபதியும் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாஃபஸ் கொடுக்கல் வாங்கலின் போது லஞ்சமாக பெறப்பட்ட பணத்தை சந்தேக நபரான கபில சந்திரசேன, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்க ஜனரத்ன ஆகியோருக்கு வழங்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அறிவித்துள்ளது. மேலதிகமாக குறித்த பணம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் சபை உறுப்பினரான ஷமிந்திர ராஜபக்சவின் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதன்படி 2015 ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க தலா 20 மில்லியன் ரூபாய் வீதம் 3 தடவைகளாக மொத்தம் 60 மில்லியன் ரூபாவை பெலியத்த இல்லம் மற்றும் கார்டன் இல்லத்தில் வைத்து மஹிந்த ராஜபக்சவிடம் வழங்கியதாக சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது. எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் கையொப்பமிடப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி பிரதம கொறடா கயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை லக்விஜே நிலக்கரி மின் நிலையத்திற்கு தேவையான தரமான நிலக்கரியை பெற்றுக்கொள்வதை உறுதி செய்ய தவறியதன் மூலம் அமைச்சர் தமது கடமைகளை புறக்கணித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒரு முக்கியமான தேசிய எரிசக்தி சொத்தை மேற்பார்வையிடுவதில் இத்தகைய பாரதூரமான கவனக்குறைவு அமைச்சரின் அடிப்படை பொறுப்பை மீறுவதாகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை உர கூட்டுத்தாபனத்தின் கொள்வனவு முகாமையாளராக பணியாற்றிய காலத்தில் ஊழல் புரிந்தமை தொடர்பில் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அமைச்சருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு குறித்தும் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. புத்தாண்டில் ஒரு கடுமையான பிரச்சனை எழும் என நாட்டின் நெருக்கடி குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අමාත්‍යවරයා පෙන්නුම් කරලා දුන්න මේ කිසිම අර්බුදයක් රටේ නැහැ කියලා. ඇත්ත වශයෙන්ම ආයෝජනයට හිතකර පරිසරයක් නිර්මාණය කරන්නට නම් අඛණ්ඩ විදුලිය ලබා දී ඉෂ්ට සිද්ධ විය යුතු දෙයක්. අද මේ මොහොත වන විට නොරොච්චෝලේ ගල්ලංගුරු බලාගාරය මුල් කරගෙන බරපතල ජාතික අර්බුදයක් තිබෙනවා. මම මතක් කරලා දෙන්න කැමති ගරු අමාත්‍යවරයාට විශේෂයෙන්ම අපි ගත්තොත් 12 වෙනිදා මෙගාවට් 51ක් අඩුවෙන් විදුලිය උත්පාදනය කරේ. 13 වෙනිදා මෙගාවට් 130ක් අඩුවෙන්. 14 වෙනිදා මෙගාවට් 135ක් අඩුවෙන්. 15 වෙනිදා මෙගාවට් 132ක් අඩුවෙන්. 16 වෙනිදා මෙගාවට් 148ක් අඩුවෙන්. 17 වෙනිදා මෙගාවට් 165ක් අඩුවෙන්. ඊයේ දවසේ මෙගාවට් 176ක් අඩුවෙන්. ගල්ලංගුරු බලාගාරයේ විදුලි උත්පාදන හිඟ. ඉතින් අර්බුදයක් නැහැයි කියලා කියන්න බෑ. ගල්ලංගුරු අර්බුදය බාල ගල්ලංගුරු යෙදවීම
ඇත්ත වශයෙන්ම විදේශ බල ප්‍රදේශවල ක්‍රියාත්මක වෙන යුදමය තත්ත්වය නිසා නිර්මාණය වුණු දෙයක් නෙවෙයි. නමුත් අද වෙන විට ඉතාමත්ම භයංකාර තත්ත්වයක් නිර්මාණය වෙලා තිබෙනවා. මොකද බාල ගල් අඟුරු යෙදවීම තුළ පියාසර අලු සහ තැන්පත් අලු ෆ්ලයි ඇෂ් ඒ වගේම බොටම් ඇෂ් වෙනදටත් වැඩි ප්‍රමාණයක් නිපදවමින් පවතින. මේ නිසා අලු කළමනාකරන උපකරණ වලට අධික බරක් පැටවිලා තිබෙනවා. විශේෂයෙන්ම ඊයේ දිනේ පමණක් මේ ගල් අඟුරු බලාගාරයේ පද්ධතීන් වල 7-8 වතාවක් මේ අවහිරවීම් සිදු වෙලා විශේෂයෙන්ම ගල් අඟුරු ඇතුල් කිරීමේ වේගය අඩු වෙලා විදුලි ජනනය අඩු වෙලා මේ මොහොත වෙන විට ගල් අඟුරු වල ග්‍රොස් කැලොරිෆික් වැලියු එක පමණක් නෙවෙයි අලු අන්තර්ගතය ඉහළ යෑම. ඒ කියන්නේ වෙනදාට දිනකට මෙට්‍රික් ටන් 700ක් 900ක් අතර ප්‍රමාණයක් බැහැර වෙනකොට දැන් ඒක 1500ත් 1800ක් දෙගුණයකින් වැඩි වෙලා තිබෙනවා කියන එක මේ අවස්ථාවේ කියන්න කැමතියි. நாட்டில் தற்போது சிலர் சித்தரிக்க முயல்வது போன்ற எந்தவித நிதி நெருக்கடியும் இல்லை என தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ගණනාවක් අතීතයේ තිබිලා තියෙනවා. නමුත් දැන් අපි ක්‍රමයෙන් මේ ආයෝජන දිරිමත් කිරීම සඳහා රූල් බේස් රීති පාදක ක්‍රමවේදයන් අනුගමනය කරනවා. කිසිම පාර්ශවයකට කේසෙන් සැලකීමක් දක්වන්නෙත් නැති යම් පාර්ශවයන් පිටු දකින්න. ඒකට හේතුව තමයි අපි මේ රට බාරගත්තට පස්සේ තියෙන අභියෝග ගණන ශේත්‍රයක් වන්නේ මේ රටට තිරසාර ඒ වගේම සියල්ල සම්බන්ධ වෙච්ච ආර්ථික වර්ධන වේගයක් දිගුකාලීන මධ්‍යකාලීන සහ දීර්ඝකාලීන ආර්ථික වර්ධනයට පත් කරගත යුතු වෙනවා. අපේ ගියව කතාවේදී 7%කට වැඩි ආර්ථික වර්ධනයක් පත් කර ගැනීම සඳහා වූ ස්ථාවර රට ඇතුළට එතනින් ඉදිරියට යාම සඳහා වූ මේ ආයෝජන කැඳ මේ අරමුණ බවට පත් වෙන්නේ. ඒ අනුව මේ සංශෝධනයේ ප්‍රධාන ක්ෂේත්‍ර කී කරනවා. එකක් තමයි මේ භූමි පර්‍යාප්තිය දැනට සිදු කරලා තියෙන ප්‍රමාණයකාරයට හැබැයි ආයෝජකයන්ගේ ඉල්ලීම් අවශ්‍යතා වගේම නව තත්ත්වයන් වෙනස් වීම සැලකිල්ලට භාජනය කරලා ආයෝජන කොමිෂන් සභාවකට ඉදිරිපත් කරලා ඔවුන් අනුව පාර්ලිමේන්තුවට කැබිනට් එකට ඉදිරිපත් කරලා කැබිනට් එකෙන් අනුමත කරලා තියෙනවා මේ යෝජනා. එක් කිහිපයක් මම ඉදිරිපත් කරන්නම්. එකක් තමයි 47 යටතේ මේ පොදු පහසුකම් පිළිබඳව මේ වෙන් කරලා තිබිච්ච භූමි ප්‍රමාණය යම් ගැළපීම් ප්‍රමාණයක් සිද්ධ ඒ පහසුකම් වැඩි දියුණු කර ගැනීම සඳහා ඒ වගේ ස්කෘතික සහ සෞඛ්‍ය කියන ඛණ්ඩ දෙක එක ක්ෂේත්‍රයක තිබුණේ ඒක කොටස් දෙකකට වෙන් කරලා වෙන වෙනම කටයුතු කර ආසුව සලසලා තියෙනවා. පොදු උපයෝගිතා සේවා පිළිබඳව සාකච්ඡා කරනවා. ඒ වගේම අවකාශයේ උද්‍යාන චතුරාස්‍රය වගේම වෙරළ සම්කරගත්තු කොටස් එවගේම පොදු වීදි පොදු ප්‍රවාහන පාසුකම් පිළිබඳව සාකච්ඡා කරනවා. ඒවාට අදාළ පරාමිති වැඩ කටයුතු කරන්න ඕනේ කියලා 47 වගන්තිය. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவை நம்பி அரசாங்கமே மாற்றமடைந்துள்ளதா என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். රටේ ආර්ථිකය යලිත් ගෝලීය වාතාවරණය සමග දැඩි අර්බුදයකට ලක්වීම නිරීක්ෂණය වේ. සිංහල දෙමළ අලුත් අවුරුද්ද උත්සව සමයේ මෙවැනි අර්බුදයක් මතුවීම රටේ ප්‍රධාන සංස්කෘතික උළෙල පවා ඍජු බලපෑමක් එල්ලවන අවස්ථාවකි. ඒ වගේම රාමසාන උත්සවයේද මෙම අර්බුදකාරී අවස්ථාවෙන් ඍජු බලපෑමක් එල්ල කරන බව අපට පෙනී යනවා. සංචාරක ව්‍යාපාරය අපනයන වෙළඳපොළ විදේශීය ප්‍රේෂණ ආදී රටේ ආර්ථිකයට බලපාන ප්‍රධාන නිර්ණායකයන් රැසකට එල්ලවන බලපෑම හමුවේ රටේ ආර්ථිකයේද අවධානාත්මක ලක්වී නොහැක. එබැවින් පවතින ගෝලීය තත්ත්වය තුළ රටේ ජනජීවිතය ආර්ථික අර්බුදයකට ලක් නොවන අයුරින් පවත්වාගෙන යාම රජයේ ප්‍රමුඛ වගකීමක් වන අතර ඒ සඳහා සුදුසු වැඩපිළිවෙලක් සහිත මාර්ගසිතියමක් වහාම පාර්ලිමේන්තුවට ආණ්ඩුව ඉදිරිපත් කළ යුතුයයි මම මේ ගරු සභාවට යෝජනා කර සිටිමි. ගරු කතානායක නියෝජ්‍ය කතානායකතුමනි, අද මේ කල්තබන යෝජනාව ගේන්නේ අපි සියලු දෙනාම දන්නවා අද වෙනකොට මුළු ලෝකයේම මේ යුද්ධය නිසා ආර්ථික පීඩනයකට ලක් වෙලා තිබෙනවා. ඒ වගේම මේ රාමසාන් උපවාස කාලය තුල මේ යුද්ධයේ සිදුවීම නිසාම විශේෂයෙන් මේ මැද පෙරදිග ඒ රාමසාන් උපවාසයත් එක්ක සම්බන්ධ වෙලා ඉන්න ජනතාවත් ඉතාම පීඩාකාරී තත්යකට මේ යුද්ධයේ හමුවේ අදපත් වෙලා ඉන්නවා. ඒ හින්දා මේ යුද්ධය නිසා විශාල මනුෂ්‍ය ඝාතන සිදුවෙමින් පවතිනවා. ඒ හින්දා තමයි මේ යුද්ධයේ ප්‍රතිවිපාක අපි සමග ජන බලවේගයේ හැටියට කලින් දැකලා අපි යෝජනා කළා පාර්ලිමේන්තුවටත් ඒ වගේම විපක්ෂ නායකතුමා ඇතුළු අපි සියලු දෙනාම හිටිය ස්ථාවරය තමයි මේ යුද්ධය එපා කියන ස්ථාවරය. මොකද මේ යුද්ධය
තුලින් අපි සියලු දෙනාටම කිසිම වාසියක් කිසිම දෙයක් ලබා ගන්න බැහැ කියන එක අපි දන්නවා. මේ යුද්ධය විනාශකාරී යුද්ධයක්. ඒක මනුෂ්‍ය සංහතියටම විනාශය ගෙන දෙන යුද්ධයක් හැටියට තමයි මුලින් ඉඳන්ම අපි මේ යුද්ධය හඳුනාගත්තේ. ඒ හින්දා අපිට පුළුවන් වුණා එක ස්ථාවරයක ඉන්න. ඒ හින්දා පැහැදිලි ස්ථාවරයක සමගි ජන බලවේගයේ හැටියට අපි දිගින් දිගටම ඒ ස්ථාවරයේ හිටියා. 1977 ஆண்டிலேயே இலங்கை சிங்கப்பூராக மாற்றுவோம் என்று கூறப்பட்டது. ஆனால் இன்று நாட்டின் நிலைமை என்ன என ஸ்ரீநேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். பொருளாதாரத்தை உயர்த்தி விடலாம் என்ற எதிர்பார்ப்பு காணப்பட்டது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரே கூரைக்குள் பல தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் அந்த பொருளாதார மையம் உருவாக்கப்பட்டதாக பேசப்பட்டது. அதன் இன்றைய நிலை எவ்வாறு இருக்கின்றது, அதனை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு என்ன வேலைகள் செய்ய வேண்டும், என்ன அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும், என்ன தொழில்நுட்பத்தை கையாள வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் ஆராயப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. இந்த உயர் தொழில்நுட்பம் என்பது அல்லது உயர் தொழில்நுட்பம், நிதி தொழில்நுட்பம் அல்லது உலகத்தை கவருகின்ற ஒரு வணிக மையமாக இது அமையும் என்றெல்லாம் பேசப்பட்டிருக்கின்றது. இதை பற்றி ஒரு விளம்பரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. கடலுக்குள் ஒரு நகரத்தை உருவாக்கி அந்த நகரத்தின் மூலமாக இலங்கையின் பொருளாதாரத்தையும் வளர்த்தெடுக்க முடியும் என்றெல்லாம் பேசப்பட்டது, பிரஸ்தாபிக்கப்பட்டது. இந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் ஒரு மதிப்பீடு செய்ய வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் இலங்கை ஒரு வங்குரோத்து நிலையிலிருந்து தற்போது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது என்ற கருத்து சொல்லப்படுகின்றது. இந்த வளர்ச்சிக்கு இந்த போர்ட் சிட்டி அல்லது துறைமுக நகரம் எந்த அளவுக்கு எங்களுக்கு பங்கு தந்திருக்கின்றது அல்லது நாங்கள் எதிர்பார்த்த பங்கை செய்திருக்கின்றதா? இன்னொரு பக்கத்தில் விமர்சிக்கின்ற போது எங்களுடைய நாட்டின் இறமை ஒரு பகுதி இழக்கப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தும் இருக்கின்றது. அதாவது நாட்டின் இறமை இந்த போர்ட் சிட்டி உருவாக்கத்தின் மூலமாக இன்னொரு நாட்டின் கைக்குள் சென்று இருக்கின்றது என்ற விமர்சனமும் இருக்கத்தான் செய்கின்றது. எது எப்படியாக இருந்தாலும் பல்வேறுபட்ட கடந்த ஆட்சி காலத்தின் போது அம்பாந்தோட்டை துறைமுகம், அதே போன்றுதான் மத்தள விமான நிலையம், அதே போன்று இந்த போர்ட் சிட்டி என்ற கட்டமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இவை உருவாக்கப்பட்டது பல பில்லியன்ஸ் ரூபாய் செலவுகளில் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த செலவுக்கு ஏற்ற விதத்தில் எங்களுக்கு நாட்டுக்கு எந்த பங்களிப்பை இவை செய்திருக்கின்றன அல்லது ஒரு பேரை நிலைநாட்டுவதற்காக அல்லது ஒருவருடைய பேரை சொல்வதற்காக இந்த அபிவிருத்தி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டனவா என்ற கேள்வியும் கூட இருக்கின்றது. சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் மூவரிடம் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு சுமார் 5 மணி நேர விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர், கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் உள்ளிட்ட 3 மாணவர்களை விசாரணைக்கு வருமாறு பல்கலைக்கழக பதிவாளர் ஊடாக கடந்த 13ஆம் திகதியிடப்பட்டு 16ஆம் திகதி காலை 9:30 மணிக்கு விசாரணைக்கு சமூகம் அளிக்க வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் கடிதம் 17ஆம் திகதியே பதிவாளரால் மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து மாணவர்களுக்கு ஏதுவான நேரத்தை அறிவித்து அந்நேரத்தில் விசாரணைக்கு வருமாறு பதிவாளருக்கு போலீசார் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு மாணவர்கள் வாக்குமூலம் அளிப்பதற்கான யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலையம் சென்றிருந்த நிலையில் மாணவர்களிடம் சுமார் 5 மணி நேர விசாரணை முன்னெடுத்த போலீசார் அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இலங்கையினுடைய தேசிய கொடியை இறக்கினார்கள் என்றும் கருப்பு கொடியை ஏற்றினார்கள் என்றும் குற்றம் சாட்டப்பட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 3 மாணவர்களை இன்றைய தினம் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் அழைக்கப்பட்டு அவர்களுடைய வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்று காலை 9:30 மணி முதல்
தற்சமயம் வரை இந்த 3 மாணவர்களும் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவிலே தங்களுடைய வாக்குமூலங்களை தெரிவித்திருக்கிறார்கள். மிக நீண்ட நேர வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் தற்சமயம் 3 மாணவர்களும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக சட்டமா அதிபருக்கு தங்களுடைய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு சட்டமா அதிபரிடமிருந்து மேலதிக ஆலோசனைகள் வழங்கப்படுகின்ற பொழுது தேவைப்படின் இந்த மாணவர்களை மீண்டும் அழைப்பதாக குறிப்பிட்டு இன்றைய தினம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவிலிருந்து இவர்களுடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த மாணவர்கள் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக சில பல்கலைக்கழக மாணவர்களாக சில நடவடிக்கைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அது அவர்களுடைய உணர்வு பூர்வமான ஒரு விடயம், உணர்வோடு சம்பந்தப்பட்ட விடயம், தமிழ் மக்களுடைய உரிமையோடு சம்பந்தப்பட்ட விடயம். அந்த வகையிலே அவர்களுக்கு எங்களுடைய பேராதரவை, எங்களுடைய உதவியை, ஒத்துழைப்பை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் என்னிடம் அவர்கள் சட்டத்திரணி ஒருவரை தருமாறு வேண்டியிருந்தார்கள், சட்ட ஆலோசனை வழங்குமாறு கூறியிருந்தார்கள். அந்த வகையிலே நான் இன்றைய தினம் அவர்களுக்கான சட்ட ஏற்பாடுகளை, சட்ட பிரதிநிதித்துவத்தை மேற்கொண்டிருந்தோம். தொடர்ச்சியாக இவர்களுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் தொடர்ந்தும் சட்ட ரீதியான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தொடர்ந்தும் தயாராக இருக்கின்றோம். இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்திலே கருத்தில் கொண்டு அவர்களோடு தொடர்ந்தும் நாங்கள் உறுதியாக பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். குவைத்தின் பிரதான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான மினா அல் அஹ்மதி மீது நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதலை தொடர்ந்து அங்கு சிறிய அளவிலான தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக குவைத் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாட்டு பிரிவொன்றை ஆளில்லா வானூர்தி தாக்கியதில் தீப்பரவல் ஏற்பட்டதை அடுத்து உயர்தர பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி தீ உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இச்சம்பவத்தில் எவருக்கும் காயங்களோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை ஈரான் மீது நடத்தப்பட்டு வரும் தொடர் ராணுவ தாக்குதல்களுக்கு 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செய்யுமாறு அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் வெள்ளை மாளிகையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வாஷிங்டன் போஸ்ட் நாளிதழ் வெளியிட்டுள்ள இந்த தகவல் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பெரும் அரசியல் விவாதங்களை தோற்றுவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது நடத்தப்பட்டு வரும் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல்களால் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு பெருமளவில் குறைந்துள்ளது. இதனை ஈடு செய்யும் புதிய ஆயுத உற்பத்திகளை விரிவுபடுத்தவும் இந்த நிதி கோரப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலின் முதல் வாரத்திலேயே சுமார் 11 பில்லியன் டாலர்களை செலவிட்டுள்ளதாக சிரேஷ்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே 2027 ஆண்டுக்காக 1.5 டிரில்லியன் டாலர் பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தை பரிந்துரைத்துள்ளார். இது கடந்த ஆண்டை விட 50% அதிகமான உயர்வாகும். இதேவேளை ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலையானது ஒரு பீப்பாய் 200 அமெரிக்க டாலர்களை எட்டக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்த போது எண்ணெய் விலை $100 தாண்டும் என கணிக்கப்பட்டது. ஆனால் போர் ஆரம்பித்து 3 வாரங்களுக்குள் நிலைமை மோசமடைந்துள்ளதாக சந்தை ஆய்வாளர் ஜோன் பவர் தெரிவித்துள்ளார். IPL 2026 தொடர் தொடங்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் கிரிக்கெட் ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கின்றனர். IPL அணிகள் அனைத்தும் தீவிரமாக தயாராகி வருகின்றனர். இந்த IPL தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நிர்வாகம் தமது தலைமை பொறுப்பில் முக்கிய மாற்றத்தை அறிவித்துள்ளது. ஹைதராபாத் அணியின் தலைவராக பேட் கமின்ஸ் காயம் காரணமாக தொடக்க போட்டிகளில் விளையாட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சன்ரைஸ் அணியின் இடைக்கால அணியின் தலைவராக அனுபவமிக்க விக்கெட் கீப்பர் இஷான் கிஷான் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு துணையாக அதிரடி தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா துணை தலைவராக செயல்படுவார் என சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நிர்வாகம் தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பேட் கமின்ஸ் காயத்திலிருந்து மீண்டு வர இன்னும் சில காலம் தேவைப்படுவதால் அவர் குணமடைந்து திரும்பும் வரை இந்த புதிய கூட்டணி அணியை வழிநடத்தும். 2016 இந்திய 19 வயதிற்குட்பட்ட ஒரு அணியை உலக கிண்ண இறுதிப் போட்டி வரை வழிநடத்திய அனுபவம் கொண்டவர் இஷான் கிஷான் என்பது குறிப்பிடத்தக்கது.